2022-23 சட்டசபை கூட்டத்தொடரின் போது அப்போதைய அறநிலையத்துறை அமைச்சர் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார். அதன்படி தமிழகத்தில் உள்ள 27 முக்கிய கோயில்களில் உள்ள காலியிடங்களை பயன்படுத்தி 80 கோடி ரூபாயில் மண்டபங்கள், வணிக வளாகங்கள் கட்டப்படும் என தெரிவிக்கப்பட்டது. உதாரணமாக, பழனி முருகன் கோயிலின் உபகோயிலான கள்ளிமந்தயம் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான காலியிடத்தில் 6.30 கோடி மதிப்பில் மண்டபம் கட்ட அரசாணை வெளியிடப்பட்டது. அதற்கான கட்டுமான பணிகளும் தொடங்கப்பட்டது. இதுபோல தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் திட்டங்கள் தீட்டப்பட்டன. அரசின் இந்த முடிவை எதிர்த்து மதுரையைச் சேர்ந்த ராமரவிக்குமார் சென்னை ஐகோர்ட் மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். பக்தர்கள் கோயிலுக்கு வழங்கும் காணிக்கைகளும் நன்கொடைகளும் முழுக்க ஆன்மீக பணிகளுக்கும், கோயிலை பராமரிப்பதற்கும், பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்வதற்கும் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். கோயில் நிதியை எடுத்து அரசாங்கம் வணிக ரீதியிலான கட்டடங்களை கட்டுவது சட்டப்படி தவறு. மக்களுக்கு மண்டபங்களோ அல்லது வணிக வளாகங்களோ தேவைப்பட்டால் அதை அரசு தனது சொந்த நிதியில் இருந்துதான் கட்ட வேண்டுமே தவிர கோயில் பணத்தை எடுக்கக்கூடாது என மனுவில் கூறப்பட்டிருந்தது. வழக்கை விசாரித்த ஐகோர்ட் நீதிபதிகள், கோயில் சொத்துக்களும் நிதியும் இறைவனுக்கும் ஆன்மீக பணிகளுக்கும் மட்டுமே சொந்தமானவை. கோயில் நிதியை பயன்படுத்தி மண்டபங்கள் மற்றும் வணிக வளாகங்கள் கட்ட தமிழக அரசு பிறப்பித்த அரசாணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர். ஐகோர்ட்டின் இந்த தீர்ப்பை தற்போது அமைந்துள்ள தாவேக அரசு நடைமுறைப்படுத்த உள்ளது. சட்ட சிக்கல்களை தவிர்க்கும் பொருட்டு அறநிலையத்துறை சார்பில் தொடங்கப்பட்ட கட்டுமான பணிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அறநிலையத்துறை உத்தரவில் கூறப்பட்டுள்ளதாவது: கோயில் உபரி நிதியிலிருந்து மண்டபங்கள் மற்றும் வணிக வளாகங்கள் கட்டும் பணிகளுக்கு ஐகோர்ட் மதுரை கிளை தடை விதித்துள்ளது. இதை ஏற்று கோயில் நிதியை பயன்படுத்தி திருமண மண்டபங்கள் மற்றும் வணிக வளாகம் கட்ட பிறப்பிக்கப்பட்ட அரசாணைகள் ரத்து செய்யப்படுகின்றன. சட்டசபை அறிவிப்பில் இருந்தும் நீக்கப்படுகின்றன. இதன்படி 245.85 கோடி மதிப்பிலான 46 பணிகளுக்கான நிர்வாக அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த நிதியை கொண்டு கோயில்கள் மற்றும் பக்தர்கள் பயன்பெறும் வகையில் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படும் என அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது.